சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் முதலில் வேட்பாளர்களை அறிவித்தது அதிமுக தான் என புரட்சி தமிழர் பெருமிதம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் பெரும் இழுபறி நீடிப்பதாகவும், கூட்டணி கட்சிகள் திமுகவின் அடிமையாக இருப்பதாகவும் கடும் விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திமுகவிற்கு அதனுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகள் மீது துளியும் விசுவாசம் இல்லை என்பதை திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் இனியேனும் உணர வேண்டும் என புரட்சி தமிழர் பேச்சு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக தொகுதிகளும், கம்யூனிஸ்டுகளுக்கு குறைவான தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டதை குறிப்பிட்டு புரட்சி தமிழர் பேச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. சென்னை மாநகரில் மழை வெள்ளத்தை தடுக்க அதிமுக கொண்டு வந்த மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முறையாக செய்யவில்லை என புரட்சி தமிழர் ஆதங்கம். பணிகள் நிறைவு பெறாமலே நிறைவு பெற்றதாக திமுக அமைச்சர்கள், மேயர், முதல்வர் என அனைவரும் மக்களை ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆங்காங்கே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் முடிவு பெற்று துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சிதான் இன்றைய திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் வசதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது.
இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்க கூடாது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதிலே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. பேஸ் 1 பேஸ் 2 என்னிடம் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. பேஸ் 3 பேஸ் 4 ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதுவரை முழுமையாக வடிகால் வசதி பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு பச்சை பொய்யை இன்றைய முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிட்டார். வடிகால் பணிகள் 98% நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகர சாலைகளை தேங்காது என்று இவர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டார்கள். ஆனால் எனவே என்ன, இதுவரை இந்த வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழும் எளிய மக்கள் துன்பப்படுவதாக புரட்சி தமிழர் வேதனை. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தனியாக நிதி ஒதுக்கிய அரசு அஇஅதிமுக அரசு என புரட்சி தமிழர் பெருமிதம். அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர் பல பேர் இருக்கின்றார்கள், மாத சம்பளம் வாங்கிட்டவர் பல பேர் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இந்த மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எனக்கு அரிசி விலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கிறது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கின்றது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 30 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிறது. ஆக இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை மின்னை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வரவு குறைவு. அதனால் மக்கள் படுகின்றார்கள் துன்பம். அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது இந்த உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்த விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று அதற்கென்று 100 கோடி ரூபாய் கூட்டுறவு அமைப்பிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்பின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க காரணம் தமிழகமெங்கும் பரவியிருக்கும் போதைப் பொருள் புழக்கம்தான் என புரட்சி தமிழர் பேச்சு. கையாலாகாத முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் தமிழகம் சீரழிந்து கிடப்பதாகவும் விமர்சனம். சட்ட ஒழுங்கு சீரழிவதற்கு காரணமே இந்த போதை விற்பனை தான். நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் போதைப் பொருள்கள் பல்வேறு வடிவில் விற்கப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கைத்தேன். கண்டுகொள்ளவே இல்லை. பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த போதை ஆசாமிகள். இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதை கட்டுப்படுத்த திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஒரு நாடு வளம் பெற வேண்டும், ஒரு நாடு செழிக்க வேண்டும், ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த நாடு வளரும். ஆனால் தமிழகம்
சீரழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் கையிலாகாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த பெண்ணிற்கும் பாதுகாப்பு இல்லை என புரட்சி தமிழர் விமர்சனம். இந்தியாவிலேயே இப்படி ஒரு மோசமான ஆட்சி எந்த மாநிலத்திலும் இல்லை என காட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண் பிள்ளைகள் வெளியிலே சென்று வீடு திரும்பினாதான் நிஜம். ஏண்டதற்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு அண்மையில பாத்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவி பள்ளிக்கு சென்ற பொழுது வீடு திரும்பல, அத பாலியல் துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல். யார் அந்த சார்? இந்த ஆட்சியில கண்டுபிடிக்க அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படும். மதுராங்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்மணியை கடத்திக்கிட்டு போய் பாலியல் சீண்டல். கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. காம கொடர்கள் அங்கே சென்று அந்த பெண்மணியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறாங்க. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னால் இந்த ஆட்சியிலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா என்று சொல்லி எண்ணி பாருங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னால் சிறுமிகளுக்கு இந்த ஆட்சி என்ன பாதுகாப்பு கொடுத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியிலே இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். இப்படி ஒரு மோசமான ஆட்சி, மக்களை பாதுகாக்க தவறிய ஆட்சி, குடும்பத்தை மற்றும் வளமாக செல்வ செழிப்பாக இருப்பதற்காக ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். தேர்தல் அறிவித்ததும் முதல் சட்டமன்ற தொகுதியாக மயிலாப்பூர் தொகுதியில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் இறைவனின் அருள் பெற வழிபட்டு தொகுதி மக்களிடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழக மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை அஇஅதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும் கூட்டணி கட்சிகளின் தாமரை, மாம்பழம், குக்கர் ஆகிய சின்னங்களிலும் தவறாமல் செலுத்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக அறிக்கை. திமுக எனும் குடும்ப கொள்ளையடிக்கும் தீய சக்தி வீழும் காலம். தமிழக பெண்களின் அச்ச விலங்குகள் உடைய போகும் காலம். தமிழக மக்கள் நிம்மதியாக வாழப்போகும் காலம் என புரட்சி தமிழர் அறிக்கை. மக்கள் நம் பக்கம், நாளை நமதே என்றும் கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மயிலாப்பூர், நாகர்கோவில், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, ராசிபுரம் உள்ளிட்ட 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 27 தொகுதிகள் பின்வருமாறு: 1 மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி, 6வது திருப்பூர் தெற்கு, 7வது கோயம்புத்தூர் வடக்கு,
8வது கந்தர்வக்கோட்டை, 9வது புதுக்கோட்டை, 10வது திருப்பத்தூர், 11வது மதுரை தெற்கு, 12வது சாத்தூர், 13வது திருச்செந்தூர், 14வது வாசுதேவநல்லூர், 15வது ராதாபுரம், 16வது நாகர்கோவில், 17வது விளவன்கோடு, 18 ஆவடி, 19வது திருவண்ணாமலை, 20வது தஞ்சாவூர், 21வது திருவாரூர், 22வது அறந்தாங்கி, 23வது மானாமதுரை, 24வது ராமநாதபுரம், 25வது குளச்சல், 26வது பத்மநாபபுரம், 27வது ராசிபுரம் தனி. இந்த 27 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பெரியகுளம் தனி, மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் உள்ளிட்ட 11 தொகுதிகள் அமமுகவிற்கு ஒதுக்கீடு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்படுகின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம், 6வது நாங்குநேரி, 7வது ஒட்டப்பிடாரம், 8வது திருச்சிராப்பள்ளி மேற்கு, 9வது சைதாப்பேட்டை, 10வது பூந்தமல்லி, 11வது மடத்துக்குளம். இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சேலம் மேற்கு, தர்மபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய 18 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என புரட்சி தமிழர் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பெண்ணாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை, 7வது திருப்போரூர், 8வது உத்திரமேரூர், 9வது ஜெயங்கொண்டம், 10வது போலூர், 11வது செஞ்சி, 12வது விருதாச்சலம், 13வது ரிஷிவந்தியம், 14வது காட்டுமன்னார் கோயில், 15 கீழ்வேலூர், 16 பெரம்பூர், 17 சேலம் வடக்கு, 18 அம்பத்தூர். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டஞ்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பல்லாவரம், குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கீடு.
இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம், 2 குன்னம், 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் தொகுதியை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கீடு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனுடைய விவரம்: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அஇஅதிமுக கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகள் தவிர்த்து எஞ்சிய 169 தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அஇஅதிமுக தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். இது போக மீதி கழிச்சுக்கணும். நீ கணக்கு போட்டுக்க. நான் சொன்னேன்ல எத்தனை இடம் நீ கணக்கு மீதி எஞ்சிய தொகுதியில் அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். விரைவில் எங்களுடைய போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படும். மக்களை ஆடு மாடுகளாக நினைக்கும் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தலில் மக்களே பதிலடி கொடுப்பார்கள் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுகவின் 5 ஆண்டு கால அவலங்களை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அஇஅதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஆடு மாடா நினைக்கல, மக்களை ஆடு மாடா நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து, இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 224 தொகுதியிலும் கடுமையாக பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களை சந்தித்து, வாக்காளரை சந்தித்து எங்களுக்கு அதிகமான வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் கிடைப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து 5 ஆண்டு கால அவல ஆட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. முதற்கட்டமாக 23 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் எடப்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளார். 1989, 1991, 2011, 2016, 2021 என 5 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் 6ஆம் முறையாக எடப்பாடி தொகுதியில் களம் காண்கிறார். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் C சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும், நத்தம் ஈரா விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், P தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும், CV சண்முகம் மயிலம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் T ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலும், செல்லூர் K ராஜு மதுரை மேற்கு தொகுதியிலும், KP அன்பழகன் பாலக்காடு தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் R காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், OS மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், C விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் C ராஜு கோவில்பட்டி தொகுதியிலும், RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியிலும், KT ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியிலும் களம் காண்கின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் ப பெஞ்சமின் மதுரவாயில் தொகுதியிலும், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியிலும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா
திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் பவானி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியிலும் போட்டி. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியிலும், அரசு முன்னாள் தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன் அரியலூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அஇஅதிமுக சார்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடும் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் புரட்சி தமிழரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் அஇஅதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை சந்தித்த கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய எடப்பாடி அவர்களை சந்தித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினுடைய ஆதரவை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். 20 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும் என்பது பிரதான எங்களுடைய கோரிக்கை. இந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அனைத்திந்திய மக்கள் கட்சியின் நிறுவனர் விஜயகுமார் சந்திப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பு. தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறச் செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நன்றி தெரிவிப்பு. புரட்சி தமிழரை சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சந்தித்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கறிக்கோழி விவசாயிகளுக்கான கூலி உயர்வை உயர்த்தி தரக்கோரி சட்டப்பேரவையில் குரல் கொடுத்ததற்கும் நன்றி தெரிவித்தனர். திருநங்கைகள் நலனை பாதுகாக்க 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது திமுக ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாநிலங்களவையில் பேசிய அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மு தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ள திருத்தங்களை மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். They are part of the UPA government and many central government. Why the DMK party failed to bring the legislation to bring in the house, I could not understand, sir. Sir, under the UPA government, no legislation was introduced, no welfare scheme was created, and no central budget allocation was made specifically for transgender welfare. The expert committee of transgender issues was constituted only in January 2014 in the dying weeks of the EPA government. After a decade doing Congress, nothing has done, sir. Manifesto. But Modi ji government only took the effort to bring this bill and protect the transgender. That is the thing. Therefore, why Seva is gone accusing the UPA government and also our NDA government, which he failed to bring in the UPA government during period. That's I want to know. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. கீழ்வேலூர் தொகுதியில் பாமக பொதுச் செயலாளர் ச. வடிவேல் ராவணன், அம்பத்தூர் தொகுதியில் பாமக மாநில துணைத் தலைவர் KN சேகர்,
செஞ்சி தொகுதியில் பாமக இளைஞரணி தலைவர் முனைவர் ஆ கணேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையால் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தை திருமணம் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி பரத் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக திகழும் திமுக ஒழிக்கப்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என பெண்கள் உறுதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு கொண்டுவரப்பட்டு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளினுக்குள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சீல் வைப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே திருமணம் செய்ய கட்டாயப்படுத்திய பெண்ணை அடித்து கொலை செய்து கல்குவாரி குட்டையில் வீசி இளைஞர் வெறி செயல். காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் துளியும் அச்சமில்லாததால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் என அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாங்குநேரி அருகே விவசாயி கொலை செய்யப்பட்டு 1 வாரம் ஆகியும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். தந்தைக்கு நீதி கேட்டு மகளும் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவல்துறையின் அலட்சிய போக்கிற்கு வலுக்கும் கண்டனம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சுமார் 1.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 5 பேர் சிக்கினர். கடந்த 5 ஆண்டுகளாக காவல்துறையின் மெத்தனத்தால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி அருகே அம்பலம் கிராமத்தில் மனைவியின் அண்ணனை வெட்டி கொலை செய்த கணவர் சிக்கினார். குடும்ப பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட தகராறில் கொலை நிகழ்ந்த கொடூரம். சென்னை கொருக்குப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை வழிமறித்து தலையில் பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு மூவர் தப்பி ஓட்டம். கடந்த 5 ஆண்டுகால ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பொது இடங்களிலேயே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெட்டிக்கடைக்காரர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் வெளியில் நடமாட இயலாத அளவிற்கு பாதுகாப்பற்ற தன்மை நிலவுவதாக மக்கள் சாடல். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே 15 வயதுடைய சிறுமியை காதலிக்குமாறு வற்புறுத்தி பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்ட உறவினர்களை சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுகவினர். அதிகார திமிரில் ஆளுங்கட்சியினர் பாலியல் புகாருக்கு உள்ளான இளைஞருக்கு ஆதரவாக அராஜகம். நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பணி நியமன முறைகேடு தொடர்பான வழக்கில் திமுக அமைச்சர் KN நேரு மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி.
உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசின் அனுமதிக்கு காத்திருப்பதா எனவும் காட்டம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள நூற்றாண்டு பூங்கா மற்றும் குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு கடைகளை வாங்கித் தருவதாக கூறி 17.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திமுக சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சி அமைந்த நாள் முதல் திமுகவினர் அரசு மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை அபகரிப்பதும் மோசடி செய்வதும் தொடர் கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்களை அழைத்து வந்து விருந்து என்ற பெயரில் பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புகார். உள்ளூர் அலுவலர் செந்தில் பாலாஜிக்கு துணை போவதால் தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பில்லை எனவும் குற்றச்சாட்டு. முறையான குடிநீர் வழங்க கோரி அவிநாசி ஒன்றியத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டம். நீர் மேலாண்மை குறித்து புரிதல் இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் கோடை காலம் தொடங்கும் முன்பே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார். குடிநீர் வழங்க தண்ணி இல்லாம 1 மாசமா நாங்க தவிக்கிறோம். குப்பாண்டம்பாளையோ ஆலாம்பாளையோ ஆய்க்காண்டம்பாளையோ சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே நல்ல தண்ணி இல்லை. அதை தொடர்ந்து நாங்க இங்க இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். தயவு செய்து இதுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். 1 மாசத்துக்கு மேல ஆச்சு எங்களுக்கு தண்ணி வந்து. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரேஷன் கடைகளில் அரிசியுடன் சேர்த்து பருப்பு மற்றும் எண்ணெய் விலையின்றி வழங்கப்படும் என்ற வாக்குறுதிக்கு கோவை மாவட்ட இல்லத்தரசிகள் அமோக வரவேற்பு. ஆயில் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் ரேஷன் கடையில். இப்போ ஃப்ரீயாக கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு 4000 மிச்சமாகும், 4000 5000 மிச்சமாகும். வீடற்ற அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி சொந்த வீடற்ற மக்களுக்கு வரப்பிரசாதம் போல் அமைந்துள்ளதாகவும் முத்தான வாக்குறுதியை அறிவித்த புரட்சி தமிழரை இருகரம் கூப்பி வணங்குவதாகவும் புகழாரம். வாடகை கொடுக்காம எத்தனையோ மாதம் கஷ்டப்பட்டிருக்கோம். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3ஆவது மாதம் அவர் பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு இல்லாமல் எங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து செய்யறதுனால அவர் கைகூப்பி நாங்கள் வருகிறோம். மத்திய அரசு அறிமுகம் செய்த 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். சுயமாக பாலின அடையாளத்தை தீர்மானிக்கும் உரிமையை நீக்கி மருத்துவக் குழு பரிசோதனைக்கு உட்படுத்தி திருநங்கை திருநம்பி என்ற வார்த்தைக்கு துல்லிய வரையறை அளிக்கும் வகையில் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டு தோட்டத்திற்குள் கஞ்சா செடிகள் வளர்த்து வந்த பெண்ணால் அதிர்ச்சி. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை போதை கூடாரமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கார் மோதி UKG மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 2வது நாளாக மாணவியின் உறவினர்கள் போராட்டம். காரில் வந்தவர்கள் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களை காப்பாற்ற காவல்துறையினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டும் சிறுமியின் உறவினர்கள் மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக வேதனை. சென்னை அண்ணாநகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை தினசரி விசாரணை நடத்தி விரைவில் முடிக்க வேண்டுமென சிறப்பு போக்சோ நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் சிறுமியின் பெற்றோரை தாக்கி அடையாளம் வெளியிட்டதாக கூறப்படும் காவல் அதிகாரிகள் மீது பதிவான வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தவும் ஆணை. மக்களவையில் 3ஆம் பாலினத்தவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றம். இதன் மூலம் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பதில் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கும் வகையில் சட்டம் திருத்தப்பட்டிருப்பது சமூக நீதியில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு பெருமிதம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல்.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 2 இடங்கள் மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் மொத்தமாக 15,82,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணியிலிருந்து விலகிய தவாக ஆகியவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ள நிலையில் திமுகவை நம்பியிருக்கும் விசிக, மதிமுக போன்ற மற்ற கட்சிகளுக்கும் இதே நிலைதான் என அரசியல் நிபுணர்கள் விமர்சனம். கூட்டணி என்ற பெயரில் சிறிய கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து பின்னர் அவற்றை விழுங்கும் கட்சியாக திமுக திகழ்வதாக மக்கள் சாடல்.